தெரிஞ்சிட்டோம். எல்லாமே வந்து இப்போ பார்க்கக்கூடிய கரும்பு வந்து 9வது மாசம் இருக்குது. 9வது மாச கரும்பு. இந்த கரும்புல பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு எண்டிங் சார்? நீங்க எண்டிங் சார். 1 2 சவுண்ட பேசுங்க சார். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 19 கரும்பு இந்த கட்டையில் இருக்குது. 19 கரும்பின் சைஸ் பாருங்க, காமிச்சிருக்கு நீங்க. 19 கரும்பின் சைஸ் ஈவனா இருக்குது. கவனிக்க வேண்டியது டாக்டர் சாயிலுடைய பவர் வந்து பிராக்டிக்கல காட்டுறோம். ஒவ்வொரு கரும்புமே ஈவன் சைஸ் இருக்குது. 2வது பேராமீட்டர்ஸ் வந்து இன்டர்னோடல் லென்த் அப்படி சொல்றோம். இந்த லென்த் பாருங்க ஈவனா இருக்குது பாருங்க, ஈவனா இருக்குது. 3வது பாயிண்ட்ஸ் வந்து ஈவன் growth அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் பாருங்க, ஈவன் growth இருக்குது. 4வது பேராமீட்டர்ஸ் வந்து பச்சையம் குளோரோஃபில்ங்கிறது ஒரே மாதிரி இருக்குது. அந்த லீஃப்ல எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அந்த மேக்ரோநியூட்ரியன்ஸ் டிஃபிஷியன்சி ஆகட்டும், செகண்டரி நியூட்ரியன்ஸ் டிஃபிஷியன்சி ஆகட்டும், அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் குறைபாடாகட்டும், எந்த ஒரு லீஃப் நுனியிலுமே கூட அந்த டிஃபிஷியன்சியே இருக்குமா சார்? இல்லை. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் தெரிஞ்சுக்க வேண்டுமா அப்படின்னு நாங்கள் இப்போ வந்து சொல்ல வர்றேன். அந்த லீஃப்ல இந்த அளவு குளோரோஃபில் கண்டென்ட் இருக்கணும் என்றால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து குளோரோஃபில் நல்லா இருக்கணும். குளோரோஃபில் நல்லா இருக்கணும்னா ஒளி சேர்க்கை நல்லா நடக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செடி நல்ல மகசூல் கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம செடியில வந்து நல்லா 100% ஒளி சேர்க்கை நடக்கணும். 100% ஒளி சேர்க்கை நடக்கும்போது அந்த குளோரோஃபில்ங்கிறது வந்து ரொம்ப ரிச்சான கவுண்டிங்ல இருக்கும், ரிச்சான குவான்டிட்டியில இருக்கும். 3வது வந்து அந்த குளோரோஃபில் கண்டென்ட் அந்த செடி இலையில் இருக்கணும் என்றால் நாம் கொடுக்கக்கூடிய மல்டி நியூட்ரியன்ஸ், என்பிகே, செகண்டரி நியூட்ரியன்ஸ் மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே வேர் மூலமாக அந்த செடியின் நுனி வரைக்கும் ரீச் ஆகணும். அந்த செடியின் நுனி வரைக்கும் ரீச் ஆகணும் என்றால் வேர் இம்பார்ட்டன்ட். வேர் நல்லா இருக்கணும். அந்த வேர் நல்லா இருக்கணும் என்றால் மண்ணில் 3 தன்மைகளும் இம்பார்ட்டன்ட். மண்ணில் 3 தன்மைகள் என்ன? 1 பௌதிக தன்மை, 2வது உயிரியல் தன்மை, 3வது ரசாயன தன்மை. இப்போ வந்து நாங்களே பேசுறதை விட சார் பௌதிக தன்மை என்ற என்ன சார்? பௌதிக தன்மை என்றால் மண்ணோட ஜெல்லி வேரோட வளர்ச்சி. ரூட் எப்படி இருக்கணும் சார்? ரூட் ஒயிட் ரூட் நிறைய இருக்கும். இது பௌதிக தன்மை. இப்போ வந்து சார் உயிரியல் தன்மை என்ன சார்? உயிரியல் தன்மைங்கிறது மண்புழுக்கள் மற்றும் நுண்ணுயிரிகள். ரெண்டாச்சுங்களா சார்? 3வது தன்மை சார் ரசாயன தன்மை என்றால் என்ன சார்? ரசாயன தன்மையில வந்து 3 பாயிண்ட்ஸ் வருங்க. EC, OC மற்றும் pH. சூப்பர். இப்போ வந்து 3 தன்மை இருக்குது. அதுல வந்து ரசாயன தன்மைங்கிறது வந்து pH, பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன். 2வது ஆர்கானிக் கார்பன். 3வது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, மின்சார கடத்து திறன். இது 3மே இம்பார்ட்டன்ட். 3 தன்மையில